சொல்லுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளையே போற்றி, கைலைமலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேடியன், அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம். இன்றைய அருமையான இந்த மாலை வேளையிலே நம்முடைய நாயன்மார்களிலே தனியடியார்கள், அருபான்மும்மை நாயன்மார்கள் அவர்களிலே நாம் இன்று சிறுத்தொண்ட நாயனாரை பற்றி சிந்திப்பதற்காக மிக அற்புதமான அடியார் கூட்டத்தோடு இந்த சங்கம வழிபாட்டிலே இணைந்திருக்கிறோம். இந்த இணைய வாயிலாக இணைந்திருக்கும் அத்துணை அடியார் பெருமக்களையும் மனம் மொழி மெய்களால் வழிபாடு செய்து அடியேன் இன்றைய பதிவிற்குள் வருகிறேன். அருமையாக இதற்கு களம் அமைத்து கொடுத்த சாந்தா அம்மையாருக்கு, சிவ சாந்தா அம்மையாருக்கு அடியேனுடைய நன்றி. இந்த திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானத்தை மனம் மொழி மெய்களால் வணங்கி ஆராதனை செய்து அடியேன் பதிவிற்குள் வருகிறேன். நாளும் என்னை செம்மை நெறியில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் எம்முடைய கோமல் ஐயா அவர்களையும், எம்முடைய பெரும் புலவர் ராசமாணிக்கம் ஐயா அவர்களையும் வணங்கி, எப்போதெல்லாம் நாங்கள் இந்த அடியார் கூட்டத்தோடு சேர்ந்து இந்த விளக்கமெல்லாம் பார்க்கிறோமோ அப்பொழுது நாங்கள் இருவருமாக, என்னுடைய கணவரும் நானுமாக சேர்ந்துதான் இந்த சிவப்பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில என்னுடைய கணவரை இந்த விண்ணப்பம் செய்வதற்காக, அதாவது விநாயகர் பாடல் ஒன்றும் திருத்தொண்டர் தொகையில நம்ம வார்கொண்ட வனமுலையாள் சருக்கத்தை விண்ணப்பம் செய்வதற்கு அவரை அன்புடன் அழைக்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பிடியதன்னொரு உம்மை கொலமிகு கரியது வடிகொடுதனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினன் மீது கொடை வடிவினர் பயில் வளமுறையிறையே வார்கொண்ட வனமுளையல் உமை வங்கன் கடலே மறவாது கல் எறிந்த சாக்கியர்க்கும் அடியே சீர்கொண்ட புகழ்வள்ளல் சிறப்புளிக்கும் அடியே செங்காட்டாங்குடிமேய சிறு தொண்டற்கடியேன் செங்காட்டாங்குடிமேய சிறு தொண்டற்கடியேன் கார்கொண்டை கொடை களரிச்சறிவார்க்கும் அடியேன் கடற்காலி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் ஆர்கொண்ட வேல் கூட்டன் கலந்தை கோனடியேன் ஆரூரில் அம்மானுக்காலே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அருமையாக மங்கையர்க்கரசி அம்மையார் அவர்கள் பஞ்சம பண்ணிலே அந்த 3ஆம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பைங்கோட்டு மலர் பொன்னை திருச்செங்காட்டங்குடி பதிகம் திருஞான சம்பந்த பெருமானால் அருளப்பட்டது. அருமையாக விண்ணப்பம் செய்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றி கலந்த வணக்கம். அடியனுடைய கணவருக்கும் நன்றி பாராட்டி இப்போ நம்ம பதிவிற்குள் செல்லலாம். இந்த சிந்தனை நாயன்மாரனுடைய குரு பூஜையில அவரை பற்றி சிந்திப்பது சால சிறந்ததாகும். அந்த வகையில இன்று நாம் சிவபோகசாரம் ஒரு பாடல், ஏதேது செய்தாலும் ஏதேது சொன்னாலும் ஏதேது சிந்தித்திருந்தாலும் மாதேவா நின் செயலே என்று நினதருளாலே உணரன் என் செயலே காண்கிலேனே. அந்த வகையில எல்லாம் இது இறைவனின் திருவருட் செயல். ஒன்றும் போதா நாயன் எனக்கும்
சுவாமி இந்த இன்னருள் கொடுத்து பெரிய புராண சிந்தனையில் அடியேனையும் ஒரு ஆளாக கருதி இந்த நாயன்மார்கள் பற்றிய சிந்தனை, ஏன்னா இது எளிதான காரியம் அல்ல, அது திருவருள் வாய்த்தால்தான் இந்த மாதிரி செயல்லாம் நமக்கு நிகழும் என்று சொல்லி தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகளை தொழுது கொண்டு, ஏன்னா அவரே என்னால் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட சிறப்பினை உடைய நாயன்மார்னு சொல்லும் பொழுது அடியேன் ஒரு சிறு துளி கூட கிடையாது, இருந்தாலும் அடியேனுக்கு தெரிந்த வகையிலே இதற்குள் நாம் போகலாம். எப்பொழுதுமே நாம் ஒரு நாயன்மாரை பற்றி சிந்திக்கும் பொழுது திருத்தொண்டர் தொகை, அதாவது முதல் நூல் நம்முடைய நால்வர்ல சுந்தரர் பெருமான் அருளியது, அதன் வாயிலாக முதலில் நம்முடைய இன்றைய நாயன்மாரான அந்த சிறு தொண்டரை பற்றி பார்ப்போம். வார்கொண்ட வனமுலையாள் சருக்கம், அந்த சருக்கத்துல அவர் எப்படி குறிப்பிட்டிருப்பார்? செங்காட்டம் குடிமேய சிறு தொண்டர்க்கு அடியேன் அப்படின்னு விண்ணப்பம் செய்திருப்பார். செங்காட்டங்குடி, அதாவது அந்த தலத்தின் பெயர் திருச்செங்காட்டங்குடி, அங்க அந்த கோயிலின் பெயர் கணபதீச்சரம். இப்போ உதாரணத்திற்கு நம்ம நாச்சியார் கோயில், அது தேவார தலம், அதை எப்படி சொல்லியிருப்பாங்க? திருநரையூர் அப்படின்னு தேவார தலத்துல குறிப்பிட்டிருப்பார்கள். அந்த கோயிலின் பெயர் சித்தீச்சரம். திருநரையூர் தலத்தின் பெயர், சித்தீச்சரம் கோயிலின் பெயர். அதே போல இங்க திருச்செங்காட்டங்குடி தலம், அந்த ஊர், அங்க இருக்கிற அந்த கோயில் சுவாமியை எழுந்தருளி இருக்கிற இடம் கணபதீச்சரம். அப்போ செங்காட்டன் குடிமேய சிறு தொண்டர்க்கு அடியே, சோழ நாட்டிலே வளம் பொருந்திய பதியான திருச்செங்காட்டங்குடி அப்படிங்கிற பதியில எத்தனையோ பேர் இருப்பாங்க. அதுல மேய அப்படிங்கிற அங்க ஒரு சொல்லி போடுகிறார் நம்முடைய சுந்தரர் பெருமான். மேயனா தகுதியான, யார் அதற்கு தகுதி வாய்ந்தவர்களோ அப்படிப்பட்ட அடியார்ல தகுதியான அந்த சிறு தொண்டருக்கு அடிமை பூண்டோனாவேன் அப்படின்னு நம்முடைய சுந்தரர் அருளுகிறார். இப்போ நம்பியாண்டார் நம்பி, அவர் திருத்தொண்டர் திரு அந்தாதி அருளியவர். அது வழிநூல். முதல் நூல் நம்ம சுந்தரர் அருளிய திருத்தொண்டர் தொகை, அடுத்தது வழிநூல் வழியாக பார்க்க வேண்டும். திருத்தொண்டர் திரு அந்தாதி. அந்த அந்தாதியில அந்த பாடலை இப்பொழுது ஒரு முறை ஓதுகிறேன். சிவாயனம். புலியின் அதனுடை புண்ணியர்க்கு இன் அமுதாக தனது ஓர் ஒலியின் சதங்கை குதலை புதல்வன் உடல் துணித்து கலியின் வலி கெடுத்து ஓங்கும் தொண்டன் புகழ் சிறு தொண்டன் கண்டீர் மலியும் பொழில் ஒன் செங்காட்டங்குடியவர் மன்னவனே அப்படிங்கிறது அந்த பாடல். இத அப்படியே பொருள் கொள்ளாமல் ஆங்காங்கே அன்வயப்படுத்தி கொண்டு கூட்டி பொருள் கொண்டால் மிக செம்மையாக விளங்கும். அந்த முறையில முதல் அடி புலியின் அதழுடை புண்ணியர், அதாவது அதழ்னா தோல்ங்க, புலித்தோலை ஆடையாக உடுத்திய அந்த புண்ணியன். புண்ணியன் என்ற சொல் சிவபெருமானையே குறிக்கும். அந்த புண்ணியனுக்கு இன் அமுது, இன் அமுதாக அப்படிங்கிற அந்த சொல்ல இப்போ எங்க இருந்து கூட்டணும் அப்படின்னா அது வரைக்கும் பார்த்துப்போம். புலியின் அதழுடை புண்ணியர், புலித்தோலை ஆடையாக உடையாக உடுத்திய நம்முடைய சிவபெருமான். அவனுக்கு இன் அமுதாக, அதுதான் இன் அமுதா, அந்த காங்கிற அந்த ஈற்று சொல் ஈறு கெட்டு போனது. தனது ஓர் ஒலியின் சதங்கை குதலை புதல்வன், நம்ம செங்காட்டங்குடியை சார்ந்த அந்த சிறு தொண்டன், அவனுடைய ஓர் புதல்வன். அவர் எப்படிப்பட்ட புதல்வன் தெரியுமா? தனி புதல்வன், ஒப்பற்ற புதல்வன். எப்படி நம்ம எம்பெருமான் அந்த விடை சொல்லும் பொழுது ஓர் விடை அப்படின்னு அந்த வாகனத்தை குறிப்பிடுவார்கள், அது ஒப்பற்ற விடை வாகனமாக இருப்பது போல இங்க அந்த நம்ம சிறுத்தொண்டருடைய மகன் புதல்வன், ஓர் புதல்வன். அவருக்கு முன்னாடி இருக்கிற அடைமொழி என்னங்க? ஒலியின் சதங்கை குதலை புதல்வன். குதலைனா மழலை மொழி பேசும்
அந்த புதல்வன். அவனுடைய திருவடிகளிலே அந்த சதங்கை ஒலிக்கின்ற, அந்த கால்கள்ல அந்த சதங்கை ஒலிக்கிறது. அப்படிப்பட்ட புதல்வன் அவனுடைய உடலை துணித்தல்னா துணிப்பதால் அதற்கு பெயர் துணிங்க, வெட்டப்படுவது. அப்போ அந்த உடலை வெட்டி யாருக்கு இன்னமுதாக தருகிறார்கள்? அங்க இன்னமுதா அங்க கொண்டு போய் கூட்டணும். இன்னமுதாக கலியின் வலிகெடுத்து ஓங்கும் புகழ் சிறு தொண்டன் மலியும் பொழில்வொன் செங்காட்டங்குடியவர் மன்னவனே கண்டீர். அந்த கண்டீருங்கிறது முன்னிலை அசைச்சொல், அதுக்கு பொருள் கிடையாது. அப்போ தனக்கு எப்படிப்பட்ட கலினா துன்பங்க, அந்த பிள்ளையை கொன்ற, அதாவது அந்த பிள்ளை களி அதை தொலைத்தமை, கரியாக சமைக்கப்பட்ட அந்த மகன் இறைவனுடைய திருவருளால் மீண்டும் முன் போல உயிர் பெற்று எழுந்து வர பெற்றமை. வலி கெடுத்தோங்கும் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது என்றால், அவரை அந்த உரைப்போடு அந்த செயலை செய்யும் பொழுது எத்தனையோ இன்னல்கள் வருகிறது அவருக்கு. அத்தனையும் மீறி அவர் உரைப்போட தன்னுடைய மகனே ஆனாலும் அதை பற்றி அவருடைய கொள்கை என்ன? இறைவனுக்கு அடியாருக்கு, இறைவனின் அடியார்களுக்கு, சிவன் அடியார்களுக்கு அந்த உணவினை முன்னூட்டி பின்னுண்ணும் தன்மை. இந்த இணைய வாயிலாக இணைந்திருக்கும் அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் இந்த சிறு தொண்டரோட கதை தெரியும். அதனால இந்த கதையை முழுமையாக சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. எது நோக்கம்னா, அவரை பற்றி ஒரு சிறிதேனும் இன்று சிந்தித்து விட வேண்டும். அதுதான் நாம் பெற்ற இந்த பிறவியின் பயன். ஏன் இந்த நாயன்மார்களோட புராணத்தை படிக்க வேண்டும்? ஏன் பெரிய புராணம் படிக்க வேண்டும்? ஏன் இந்த ஞான நூலை ஓத வேண்டும் என்று யோசித்து பார்த்தோம் என்றால், அந்த அருவான்மும்மை நாயன்மார்களும் செய்த செயல்கள் அரும் பெரும் செயல்கள், செயற்கரிய செயல்கள். அந்த செயல்களை நம்ம உலக வாழ்க்கையில நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னா அதற்கு என்ன விடை சொல்வதென்றே தெரியவில்லை. அப்படியே இறைவன் மேல பற்றோட உரைப்பு தன்மையோட அவர்கள் எந்த செயலை செய்தாலும் அதற்கு ஒரு இன்னல் வந்து விட்டால் அந்த செயலை அவங்களால செய்ய முடியலன்னா அதுக்காக தங்களுடைய உயிரை கூட துறக்கும் அளவிற்கு செல்லக்கூடிய நாயன்மார்கள். அவர்களை இன்று சிந்தித்தோம் என்றால் நமக்கு என்ன நம்ம நினைப்பு வருமோ, அந்த பெரிய புராணத்தை படிச்சு இந்த நாயன்மார்களை சிந்திக்கும் போது நம்மெல்லாம் எவ்வளவு சிறுமைப்பட்டிருக்கிறோம். சுவாமி, நானும் உன்னுடைய அடியார் தான், நானும் சிவன் அடியார் தான், நானும் திருநீறு பூசுகிறேன், உருத்திராக்கம் அணிகிறேன், நானும் உன்னை துதிக்கிறேன், அன்போடு வழிபடுகிறேன். ஆனா இந்த நாயன்மார்கள் முன்னிலையில பார்க்கும் போது நான் ரொம்ப சிறியவனா இருக்கனே அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுமாங்க பெரிய புராணம் படிக்க படிக்க. அதனால நம்முடைய ஆணவமலம் கெடுமா, நான் எனது அப்படிங்கிற அந்த உணர்வு கெட்டு ஒழியுமா. அதனாலதான் இந்த ஞான நூல்களை நாளும் ஓத வேண்டும். அப்போ இது கெட்டு ஒழிந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, எங்க பெரிய புராண ஆசிரியர் அடிக்கடி சொல்லுவார், பாச நீக்கம் சிவப்பேரிலே கொண்டு போய்விடும். இதை வேற என்னங்க வேணும்? நமக்கு சிவப்பேறு கிடைக்கிறது, பாச நீக்கம் அடைகிறோம். எப்ப அடைகிறோம்? இந்த ஞான நூல்களை ஓதும் போதெல்லாம் நாளும் அந்த சிவ சிந்தனையில இருப்பதால. அந்த அடியார் பெருமக்களை போல சுவாமி எனக்கும் ஒரு வாய்ப்பு தான், நானும் உன்னை மனதார உளமாற வழிபாடு செய்ய வேண்டும், அந்த உரைப்பு தன்மையில் இருக்க வேண்டும், எந்த செயலை எடுத்தாலும் ஒரு வைராக்கியத்தோடு செயல்பட வேண்டும். அவ்வளவுதான்றே தவிர இந்த சிறுத்தொன்று நாயனார் இன்னைக்கு அவரை பற்றி சிந்திக்கிறது அதற்காகத்தான். இந்த குரு பூஜை நாள்ல இந்த சித்திரை பரணியில இன்னைக்கு ஏன் அவரை சிந்திக்கிறோம் அப்படின்னா அதற்கு காரணம் இதுதான். ஏன்னா எல்லாருக்கும் இந்த கதை தெரியும், சராசரி மக்களுக்கு கூட, அந்த வழிபாட்டுல இல்லாதவங்களுக்கு கூட இன்னைக்கெல்லாம் அந்த சீராள தேவருக்கு அந்த வீதி ஊர்வலம் மாதிரி கொண்டு போய் அந்த உணவை உட்கொள்வார்கள். அப்படி அந்த அவ்வளவு அமுதுபடையல் உற்சவம் என்று கோலாகலமாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு திருவாவடுதுறை ஆதீனத்திலே இன்று இந்த சித்திரை பரணியிலே சிறுத்தொண்டருக்கு குரு பூஜை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மயிலாடுதுறை பகுதியில நேற்றை கொண்டாடி முடித்து விட்டார்கள். திருச்செங்காட்டங்குடியில நேற்றை கொண்டாடி முடித்து விட்டார்கள். நாம் நேற்று கொண்டாடினோமோ இன்று கொண்டாடினோமோ அது பிரச்சனை இல்லை. என்னன்னா இன்னைக்கு அந்த நாயன்மாரை பற்றி சிந்திக்க வேண்டும். இந்த கதையை நான் முழுமையா சொல்லிட முடியுமானா வாய்ப்பே இல்லை. அது 88 திருப்பாடல்கள்ல பெரிய புராணத்துல விரிநூல்ல நம்ம தெய்வ சேக்கிழார் பெருமான் விரித்துரைத்திருக்கின்றார். அடியேன் இடையிடையே தொட்டு காட்டும் அளவிலே இருக்கிறேனே தவிர
ஏன்னா இது 2 பதிவா எடுத்துட்டு போற அளவுக்கு இன்றைக்கு நமக்கும் அந்த நேரம் வாய்க்கவில்லை. ஏன்னா இந்த களவுபடாத காலத்துல அடியார்கள் நான் முழு கதையும் சொல்லுவேன்லாம் நினைக்க வேண்டாம். ஆங்காங்கே தொட்டு காட்டி கொண்டே செல்வேன். அதில் இருக்கிற நயங்களை எனக்கு தெரிந்த அளவிலே, ஏன்னா நான் இப்பதான் உள்ள அந்த துறைக்குள் வந்து கொண்டிருக்கிறேன். இந்த அப்பர் அருள் நீதிமன்றத்துல இருக்கிற ஆசிரியர்களாம் பேராசான்கள் 2-3 நாட்களுக்கு முன்னால் நம்ம திருநாவுக்கரசு நாயனார் குரு பூஜையில அடியன் மணிகண்டன் ஐயா அவரெல்லாம் உரை நிகழ்த்தும் போது நானும் உரை நிகழ்த்துகிறேன் என்று நினைக்கும் பொழுது எனக்கே கொஞ்சம் நகைச்சுவையா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த துறைக்குள்ள வந்து விட்டோம். அதனால நம்மால் முயன்ற அளவு இந்த கருத்தை கொண்டு போய் செலுத்த வேண்டும். இந்த சைவ சமய நன்னெறியில இருந்து கொண்டு இந்த நாயன்மார்களுடைய புகழை நாளும் எனக்கு தெரிந்த அளவிலே பாட வேண்டும் என்பது என்னுடைய அவா. சரி, என்னுடைய நிலையை எப்படியும் நல்ல விரித்தே சொல்லிவிட்டு சரி வருவோம். இன்னைக்கு அந்த சித்திரை பரணி திருநட்சத்திரம் குரு பூஜை. இந்த சொன்ன பெரிய புராணத்துல 88 திருப்பாடல்கள் நம்ம தெய்வ சேக்கிழார் பெருமான் அப்படியே அற்புதமா படம் பிடித்து காட்டியிருக்கிறார். நம்ம இன்னைக்கு செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த குரு பூஜை முடிந்த பிறகு நம்மால் இயன்ற வரை அந்த பெரிய புராண புத்தகத்தை எடுத்து, ஏன்னா அதை தொடுவதே நம்ம பல பல பிறவிகள் செய்த முன்னை பிறவியில் செய்த தவ பயன், அப்படிப்பட்ட பயன் இருந்தாதாங்க அந்த புத்தகத்தை தொட முடியும். இந்த ஞான செய்திகளை கேட்பதற்கும் பலகாலம் தவம் செய்ய வேண்டும். ஒரு பிறவி 2 பிறவி இல்ல, பல பிறவிகள்ல தவம் செய்திருந்தால்தான். ஏன்னா எத்தனையோ மக்கள் வாழ்கின்ற இந்த தமிழ்நாட்டுல ஒரு 15 பேர் தான் இது இணையத்துக்குள்ள நம்மளால வர முடியுதுன்னா இறைவனின் திருவருள் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. நாம் பாக்கியம் செய்தவர்களாக இருக்கிறோம் என்ற அளவிலே சொல்லி, இது என்னன்னா நம்ம சோழ நாடுங்க, காவிரி திருநாடு, அது வளம் பொருந்திய பதி. திருச்செங்காட்டங்குடிங்கிறது நல்ல வளம் பொருந்திய பதி. அந்த பதியில மாமாத்திரர் குலம் வழி வழி மருத்துவ தொழில் புரியும் ஒரு மரபு. மாமாத்திரர் குலம் வேறு, ஆமாத்திரர் குலம் வேறு. அவங்க வேதியர்களா வருவாங்க. இங்க மாமாத்திரருங்கிறது வழி வழி மருத்துவ தொழில் புரியும் ஒரு மரபு. அதை எப்படி நம்ம தெய்வ சேக்கிழார் வாய்மொழி வாயிலாக சொல்லும் பொழுது, மலர் புகழ் மாமாத்திரர்தம் குலம் பெருக வந்துள்ளார். எப்படி வந்திருக்கிறாரா? நம்ம அவரு குலம் பெருக வந்துள்ளார். அவருடைய திருநாமம் பலர் புகழும் திருநாமம் பரஞ்சோதி யார் என்பார். முதல்ல அவருக்கு அடிப்படை நாமம் உள்ள வரும்போது அவருடைய பெயர் பரஞ்சோதி. அவர் மாமாத்திரர் குலம். அந்த அடுத்தது அவருடைய எண்ணம் என்னன்னா, சிவபெருமானது திருநீற்றிடத்து நீங்காத அன்பு, எல்லா உயிர்களுக்கும் அந்த காவல் தொழிலை மேற்கொண்டவர். மருத்துவராகவும் இருக்கிறாரு, காவல் தொழில். அந்த ஆயுள் வேதமாகிய அந்த மருத்துவ நூல்கலை, வடமொழி நூல்கள்ல பல கலைகள், என்னென்ன கலை இருக்கோ அவ்வளவும் கற்றுணர்ந்தவர். யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், எல்லா ஏற்றத்திலும் மிகச் சிறந்தவர், ஆக சிறந்தவர்னு சொல்லலாம். அதை சொல்லும் பொழுது நம்ம தெய்வ சேக்கிழார் எப்படி சொல்றாரு, தெள்ளி வடித்து அறிந்த பொருள் சிவன்களிலே செறிவு அப்படின்னு உணர்ந்தவர்கள். அதாவது நம்ம மனம் அமைதி பெறுவதற்கு நாம் எத்தனையோ கலைகளை ஒழிவின்றி பயில்கிறோம். ஆனா இவர் எதை உணர்ந்தார் தெரியுமா? நம்மளும் எத்தனையோ கலைகளை கற்றுக்கொள்கிறோம். அதன் மூலம் அவர் உணர்ந்த ஞானம் யாதென்றால், தெளிந்த பொருள் சிவபெருமானுடைய திருவடிகளே ஆம் என்று உணர்ந்தவர். சுவாமியோட திருவடிதான் தெளிந்த பொருள், இந்த கலைகளினுடைய பயன் அப்படின்னு உணர்ந்தவர். நம்மளும் நிறைய கலைகள் கத்துக்கிறோம். இந்த உணர்வு நமக்கு வரப்பெறுதா அப்படின்னா அது சந்தேகத்திற்குரிய கேள்வி. அப்ப இறைவன்கிட்ட நமக்கு உரைப்பு தன்மை குறைவாக இருக்கிறது. அது இவர்கிட்ட மிக அதிகமாக இருக்கிறது. அது எப்படி இருக்கா, பள்ளத்தில் செல்லும் வெள்ளம் போல இறைவனோட திருவடிகள் இடத்துல ரொம்ப அன்பு கொண்டவர். அதுவும் குறிப்பா அடியார் பெருமக்கள். அடியார் யாருங்க? இறைவனுடைய திருவடிகளை தம்முடைய இதய தாமரையிலே பதித்திருப்பவர் அடியார். அந்த அடியார் பெருமக்களுக்கு என்னாலும் ஏற்ற திருத்தொண்டுகளை செய்து வந்தார். என்ன மாதிரி தொண்டுனாலும் அந்த அடியாருக்கு அவர் செய்யும் அந்த உரிமையை கொண்டிருந்தார். அதோடு மட்டுமல்ல, அவர் யாரிடம் பணியாற்றினார் அப்படின்னா, மகேந்திரவர்மன் மகனாகிய முதலாம் நரசிம்மவர்மன் அப்படிங்கிற பல்லவன் அரசனுக்காக பல போர்கள் புரிந்தார். அந்த போரெல்லாம் பார்த்து நம்ம ரொம்ப பார்த்தோம்னா நேரம் கடந்து செல்லும். அதனால அதை அப்படியே தொட்டு காட்டி கொண்டே செல்கிறேன்.
வடபுலத்து வாதாபி போர். வாதாபி போருங்கிற போர்ல மிகச்சிறந்தவரா அந்த போரெல்லாம் அவர் நிகழ்த்தி இருக்கிறார். அதற்கு அங்க அந்த போர்ல இருந்து அவர் நிறைய பொருட்கள் கொண்டு வந்திருக்கிறார். அதுல தலை சிறந்த பொருள் அப்படின்னு அவர் எதை நினைத்தார்னா வாதாபி கணபதி. அந்த போர் மூலமா அவருக்கு கிடைச்சதுதான் அந்த வாதாபி கணபதி. அந்த பிள்ளையாரை இன்னைக்கும் நீங்க திருச்செங்காட்டங்குடி சென்றீர்கள் என்றால் அங்கே அந்த அந்த பிள்ளையார் அங்கே காட்சி தருவார். அந்த பிள்ளையாரோட அமைப்பே அந்த வடக்கு பகுதியில் இருக்க பிள்ளையாரோட அமைப்பு போல காணப்படும். அந்த வாதாபி கணபதி அங்கிருந்து கொண்டு வரப்பட்டது. வாதாபினா பதாமி அப்படிங்கிற ஒரு தொல் நகரம். அங்க புலிகேசியோட போரிட்டு இவர் பல பொருட்களை கவர்ந்து கொண்டு வருகிறார் அப்படின்னு நம்ம அப்படி பார்க்கலாம். அப்ப இவருக்கு எப்பொழுதுமே வெற்றியே கிடைக்கிறது. போர்க்களத்துல இவர் போகும்போது வெற்றியே கிடைக்கிறது. அரசனுக்காக போர் புரிய செல்கிறார். இது எப்படி சாத்தியமாகிறது அப்படின்னு அங்க இருக்க அமைச்சர்களிடம் கேட்கும் பொழுது அரசன் கேட்கிறான். அப்ப அமைச்சர்கள் சொல்றாங்க, மதி அணிந்தார் திருத்தொண்டு வாய்த்த வழி உடமையினால் எதிர் இவருக்கு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், இவ்வுலகில் இல்லை என எடுத்துரைத்தார். மதி அணிந்தார் திருத்தொண்டு, அதாவது அந்த மதியை அணிந்தவர் நம்முடைய சிவபெருமான். அவருடைய அடியார்களுக்கு அவர் திருத்தொண்டு செய்த காரணத்தினால் இவருக்கு எந்த எதிரிகளுமே கிடையாது, இவருக்கு எப்போதுமே வெற்றி தாங்க அப்படின்னு அங்க இருக்க அமைச்சர்கள் சொல்கிறார்கள். இதை கேட்ட மாத்திரத்துல நமக்கு என்ன தோணுது, நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றார். ஏன்னா இந்த பெரிய புராணம் எதை உணர்த்துகிறது, அதுல இருந்து நம்ம சில விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கைக்கும் கொண்டு வர வேண்டும். அப்போ இறைவனை மதிசூடிய இறைவனா சிவபெருமான் ஒருவர் தான். அப்படிப்பட்ட அவரை வழிபட்டால் நமக்கு இந்த உலகத்துல எதிரிங்கிறது யாருமே இருக்க முடியாது, நமக்கு எப்பொழுதுமே வெற்றி தான் அப்படிங்கிறத இவருடைய வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. அடுத்தது அதை கேட்ட அரசன் அவர் என்ன நினைக்கிறாரு, தன்னுடைய இறைவரின் திருத்தொண்டரா அப்படின்னு கேட்டோன்னு அதிர்ச்சி அடைகிறார். அவரும் சிவபெருமானைத்தான் வழிபடுகிறார். அவருடைய திருத்தொண்டருக்கு இப்படி நான் வெப்ப கொடுக்கும் அந்த வெம்மையான போர் சூழல்ல விட்டு விட்டனே என்று வருந்துகிறார். எமது பெருமானே இப்பிழையினை பொறுத்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லி பரஞ்சோதியார் முன்னால கைகூப்பி வணங்கி வேண்டுகிறார். இப்படி எப்படி ஒரு அரசன் இருக்க முடியும் பாருங்கள். அந்த அரசன் ஏன்னா அவர் அடியாரை போற்றுகிறார் என்று கேட்ட மாத்திரத்திலேயே அரசன் தன்னுடைய தவறை பொறுத்து கொள்ள சொல்கிறான். உங்களை போய் நான் போர்க்களத்துல விட்டனே, எவ்வளவு பெரிய மடமையான செயல் அப்படின்னு வருந்துறார். அப்போ பரஞ்சோதியார் அதை ஒத்துக்கல. அவர் என்ன சொல்றாரு, எனது உரிமை தொழில் தான் இது, அதற்கு ஏற்றதாக பொருந்திய திறத்தினை நான் செய்தேன், இதுல உங்களுடைய குற்றம் ஒன்றும் இல்லை, என்ன தீங்கு வரும் அப்படின்னு அவருடைய பணிவு இங்கே மிக அவரை விட அரசரை விட இவரோட பணிவு அதற்கு மேலாக காட்டப்படுகிறது. அப்போ அரசன் என்ன சொல்றான், இதுவரைக்கும் நீங்க செஞ்சது இந்த பணியை அடுத்தவர்கள் அறியாமல் இந்த அரிய திருத்தொண்டின் பண்பினை அறியாதவாறு கொண்டு செலுத்தினீர். அதாவது எங்களுக்கு எல்லாம் தெரியாம இதை செஞ்சுட்டு இருந்தீங்க, இனி எமது மனக்கருத்திற்கு இசைந்தவாறு உம்முடைய இந்த மெய்மை தொண்டு, இது எப்படிப்பட்ட தொண்டுங்க, மெய்மை தன்மை செம்மை நெறி திருத்தொண்டு, இது செம்மையை நாளும் அளிக்கும் திருத்தொண்டு. செம்மை நெறி என்ன, சிவநெறி. இந்த சிவநெறி சார்புடைய இந்த திருத்தொண்டை செய்யும் என விடை கொடுத்தார். சும்மா விடை கொடுக்கல, என்னென்ன வேண்டுமோ அவருக்கு பிற்காலத்துல அவர் வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்து பொருட்கள், செல்வங்கள், இறையிலியாக நிலங்கள் எல்லாத்தையும் வாரி வழங்கி அவருடைய பதிக்கு அவரை செல்ல விடுகிறார். இங்க இருந்து அவர் விடைபெற்று கொண்டு தன்னுடைய சொந்த பதியான அந்த கணபதீச்சுரம், அங்க அந்த செங்காட்டங்குடிக்கு அவர் போயிடுறாருங்க. கணபதீச்சுரத்துல இருக்கிற இறைவரை நாளும் வழிபாடு செய்து அங்க அவர் திருத்தொண்டுகளை முறைப்படி செய்து கொண்டு வருகிறார். அந்த சமயத்துல அவருக்கு குற்றமற்ற நற்குடியிலே பிறந்த அந்த திருவெண்காட்டு நங்கை அப்படிங்கிற அம்மையார் இல்ல கிழத்தியாரோட கூடி கருத்து ஒருமித்து அறநீதியின் வழியே நின்று இல்லற வாழ்க்கையில் சிறந்து நின்றார். அங்க வாய்த்த அம்மாவும் அறவழியில இருக்கிற அம்மா திருவெண்காட்டு நங்கை. அந்த அம்மை பேர் தேர்ல இயற்பெயர், அவங்க ஊர் பெயர்லயே திருவெண்காட்டு நங்கை என்று அழைக்கப்படுகிறார். அவர்களுடைய இல்லறம் எப்படி இருக்கிறதுனா, திருவள்ளுவம் இயம்பும் அல்லவா, அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அப்படின்னு அந்த ஏகாரம் தேற்றேகாரம் அது போல
அந்த இல்லற நெறியில இருக்கிறதே அறம், அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்ற வகையிலே அவர்கள் வாழ்க்கையினை செம்மையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி நடத்தி கொண்டிருக்கும் போது அவர் தன்னுடைய திரு அமுது முன்னர், அதாவது முன்னூட்டி பின்னுண்ணும் தன்மை, யாருக்கு? சிவபெருமானின் அடியார்களுக்கு திருவமுது ஊட்டுதல்ல ரொம்ப ஆர்வமாக இருந்து அடியார் பெருமக்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாது நாளும் அந்த செயலை அவர்கள் உண்ட பிறகு தான் உண்ணுதல், அதான் முன்னூட்டி பின் உண்ணுதல். அதோடு மட்டுமல்ல, இந்த முன் ஊட்டி பின் உண்ணுதல்ங்கிறது யாரோட செயல்னா தாயோட செயல். தாய் அது பால் நினைந்து ஊட்டும் பால், தன்னுடைய தாயானவள் தன்னுடைய குழந்தையை நினைத்த மாத்திரத்திலேயே அந்த பால் சுரக்குமா. அப்படி பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து அப்படின்னு நம்ம சிவபெருமானுடைய பெருமையை சொல்லும் பொழுது மாணிக்க வாசகர் குறிப்பிடுவார். அதுபோல இவர் எப்படி ஊட்டுவாராம், பார்த்து பார்த்து அந்த அடியார் பெருமக்களுக்கு அவர்கள் எதை சாப்பிடுகிறார்களோ, எதை உண்கிறார்களோ, இது எதை வரிசையா வச்சுட்டு போகாம எது உங்களுக்கு வேண்டும், இது சாப்பிட்டாங்களான்னா அதுக்கு திரும்ப திரும்ப அதை வைக்கிறது. பார்த்து பார்த்து உணவு ஊட்டுதல் தாயோட தன்மை. அது தாயை தவிர வேறு எந்த உறவாலையும் மிக சிறப்பாக செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அந்த தாய்மை பண்போட அவர் செய்து கொண்டு வருகிறார். இவர் அடியார்கள் முன்னர் தம்மை மிகவும் சிறியராய் வைத்து ஒழுகி வந்தார். எல்லா அடியார் முன்னாடியும் நான் ரொம்ப சின்னவப்பா அப்படின்னு அப்படியே நினைச்சு அவர் வாழ்க்கையை நடத்தினார். ஆதலினால் சிறு தொண்டர் அப்படிங்கிற பெயர் உலகில் பெறலானார் அப்படின்னு அங்க குறிப்பு இருக்கு. இந்த இடத்துல நீராறும் சடைமுடியார் அருளினால் நிறைதவத்து பேராளர் அவர் தமக்கு பெருகு திரு மனையரம். பாருங்க, மனையரம்னா பெருக வேண்டும். அப்படி பெருகு திரு மனையரத்தின் யாராக இருக்கிறார்? நம்முடைய திருவெண்காட்டு நங்கை வேறாகி விளங்கு திரு வெண்காட்டு நங்கைவாள் சீராள தேவர் என்னும் திருமைந்த அவதரித்தார். வேறாகி விளங்கு திருவெண்காட்டு நங்கை. இப்ப மனையறத்திற்கு வேறாக யார் விளங்குபவர் என்றால் வீட்டில் இருக்கும் மனை கிழத்தியர்களே ஆவர். ஏன்னா வேர் வெளியில தெரியாது. அது மாதிரி பெண்களுடைய அந்த தொண்டு, அந்த செயல், அந்த குடும்பத்தை இல்லறத்தை நல்லறமாக நடத்தும் அந்த பாங்கு வெளியாருக்கு தெரியாமல் வேறு எப்படி அப்படியே மரத்துக்கு கீழே மண்ணுக்கு கீழே ஊன்றி இருக்கோ அந்த குடும்பம் நல்ல நிலை பெற்று இருப்பதற்கு இருக்கக்கூடிய வித்தாக காரணமாக இருக்கிறவங்க யாருன்னா நம்ம திருவெண்காட்டு நங்கை. இதை திருவள்ளுவர் எப்படி சொல்லுவாரு? இல்லதன் இல்லவள் மாண்பானால் அப்படின்னு அந்த ஒரே அந்த 3 சீர் போதும். இல்லதன் இல்லவள் மாண்பானால், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இல்லறம் நல்லறம் ஆகிவிடும். அப்ப இங்க திருமைந்தர் சீராள தேவர் என்னும் திருமைந்தர் அவதரித்தார். அவதாரம் அப்படிங்கிற சொல் பெரிய புராணத்துல அறுபான்மும்மை நாயன்மார்ல 7 பேருக்கு குறிப்பிட்டிருப்பாரு நம்ம தெய்வ சேக்கிழார். யார் யாருன்னா நம்ம திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரச பெருமான், சுந்தரர், விரண்மண்ட நாயனார், மானக்கஞ்சார நாயனார், ஏர்கோன் கலிக்காம நாயனார், கலிய நாயனார். இந்த 7 அறுபான்மும்மை நாயன்மார்ல அவதாரம். அதே மாதிரி நாயன்மார் அல்லாதவர்ல பார்க்கும் பொழுது சீராள தேவருக்கு, சங்கிலியாருக்கு, நம்ம பறவையாருக்கு, இந்த 3 அவதரித்தார் அப்படிங்கிற அந்த சொல்ல போட்டிருப்பாருங்க. இறைவனுடைய திருவருளால் அவதாரம் செய்தவர்கள் அவர்கள். மற்றவர்களாம் தோன்றினார், பிறந்தார், அப்புறம் திடீர்னு அவங்க பேரோடய வருவாங்க. ஆனா இவர்களுக்கெல்லாம் திருமைந்தர் அவதரித்தார். அதுவும் பாருங்க, குறிப்பே கொடுக்கிறார், திருமைந்தர். எப்போ நம்ம திருங்கிற சொல்ல சேர்ப்போம்? நல்லா யோசிச்சு பாருங்க. நீரு அது இறைவனால் அது கொடுக்கப்பட்ட அந்த பிரசாதம் திருநீர், அது திருவருட் பிரசாதம். சாதாரண பிரசாதமா இருக்கிறது திருவாகு. அப்ப முன்கூட்டியே தெய்வ சேக்கிழார் இங்க குறிப்பா உணர்த்துறார், இந்த மைந்தர் என்னவாக போறாரு? இறைவனுக்கு படைக்கப்பட போகிறார், ஒரு படையலாக்கப்பட போகிறார் அங்க. அதனால திருமைந்த அவதரித்தார் அப்படிங்கிற அந்த திருங்கிற சொல்ல முன்கூட்டியே நமக்கு காட்டியிருப்பார். இந்த குழந்தை வளர்கிற பருவத்தை பல பருவங்களாக நமக்கு காட்டுறார். நம்ம அவ்வளவு நேரம் நமக்கு போறதுக்கு நேரம் இல்லை. அதனால அங்கங்க எப்படின்னு சொல்லிடுறேன். வந்து வளர் மூவாண்டில் மயிர்வினை மங்கலம் செய்து. மயிர்வினை மங்கலம் என்ன ஒரு மங்களமான சொல்லை உபயோகம் செய்திருக்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். நம்ம இப்போலாம் அந்த மொட்டை அடிச்சு காது குத்துறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மொட்டை அடித்தல் அது அமங்கலமா இருக்கான். தெய்வ சேக்கிழார் அந்த சொல்ல எல்லாம் பயன்படுத்த மாட்டார்.
அதனால அது எப்படி சொல்றாரு, மயிர்வினை மங்கலம் அப்படிங்கிற சொல்லால குறிக்கிறாரு. அதுக்கப்புறம் தந்தையாரும் பயந்த தாயாரும் தனிச்சிறுவர், இந்த இந்த மாண்புகளை எல்லாம் சொல்லி கொண்டு வருவார். இந்த சிறுவன் எப்படிப்பட்ட சிறுவன், நாளைக்கு அவர் கேட்க போற அந்த இதுல என்ன சொல்லியிருப்பாரு, தனிச்சிறுவன், அவன் குடிக்கு ஒரு சிறுவனா இருக்க வேண்டும், தனிச்சிறுவனா இருக்க வேண்டும். பின்னால கேட்க போறாரு அந்த வைரவ கோலத்துல வந்திருக்கிற நம்முடைய சிவபெருமான். அது இங்கேயே அங்கங்க எடுத்து காட்டுறாரு. அவர் எப்படிப்பட்டு இருப்பார், தனிச்சிறுவர். அவரை பந்தமர வந்தவரை பள்ளியில் பயிலத்தம் இருத்தினார். பயிலத்தம் பந்தமர வந்தவரை பள்ளியில் இருத்தினார். நாளைக்கு பந்தம்ங்கிறது இந்த பிறவி பிணிப்பு, இந்த பிறவி பிணிப்பு நீங்குவதற்காக அவரை 5ஆம் ஆண்டுல பள்ளியில சேர்த்தார்கள். அவருடைய பந்தம் அறுப்பதற்காக வந்தவர் நம்முடைய சீராள தேவன் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கும். இப்படி இருக்கிறச்ச சீர்காழி தலைவரான நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அந்த திருச்செங்காட்டங்குடிக்கு எழுந்தருள்வார். இவர் போய் அவருக்கு எல்லா வித எதிர் சென்று அழைத்து விருந்தோம்பி அங்க அந்த தலத்திலேயே தங்கியிருப்பார். இன்னைக்கு அம்மா பண்ணோட இசைத்து பாடினாங்க இல்லையா, அந்த 3ஆம் திருமுறை பதிகம் 63, அந்த ஒவ்வொரு பாடலையும் சிறு தொண்டரை நம்ம ஞானசம்பந்த பெருமான் பாலராவாயன் அருமையா விண்ணப்பம் செய்திருப்பார், அவ்வளவு போற்றி இருப்பார் அவரை பத்தி. அதே மாதிரி இன்னொரு பதிகம் என்னன்னா, முதல் திருமுறை பதிகம் 61 நரைகொண்ட மலர் தூவி, அங்கேயும் நம்ம சிறு தொண்டரோட சிறப்பை அவர் எடுத்து காட்டியிருப்பார். அடுத்தது இப்படியெல்லாம் நாட்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது என்ன ஆகுது, இவருடைய புகழ் எங்கும் பரவ நம்ம கையிலிருந்து சித்தமகள் வைரவராய் திருமலை நின்று அணைக்கின்றார். சுவாமி என்ன பண்றாரு, அவருக்கு எத்தனையோ வேலை இருக்கும் சிவபெருமானுக்கு. நம்ம சாதாரணமா சொல்லுவோம்ல, ஏன் இதை செய்யல, எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. ஆனா சிவபெருமானுக்கு நம்மளை விட எவ்வளவு வேலை இருக்கும். ஆனா இந்த சிறு தொண்டரின் அருளை, உலகிற்கு அன்பினை, அடியார் மேல அவர் கொண்டிருக்கிற அன்பு, அந்த அடியார்களுக்கு அவர் செய்யும் அந்த பெரும் அந்த உணவினை அளித்தல், அந்த முன்னூட்டி பின்னுண்ணும் அந்த முறைமை, இதையெல்லாம் உலகிற்கு எடுத்துக்காட்ட வேண்டும், அவருடைய உறப்பு தன்மையை எடுத்துக்காட்ட வேண்டும் சொல்லி சுவாமி என்ன பண்றாரா, தன்னோட அத்தனை வேலையை விட்டுட்டு சித்தமகள் வைரவராய் திருமலை நின்று அணைக்கின்றார். அங்க மேல கைலாயத்துல இருந்து இறங்கி இங்க வர்றாருங்க. இவருக்கு என்ன வேடம் போட்டு கொண்டு வருகிறாருன்னா, வைரவ சங்கமர் வேடம். வைரவம் அப்படிங்கிறது அகசமய கொள்கைகள், அதுல சங்கமர்னா நம்மள மாதிரி அடியார்கள், அந்த அடியார் தான் சங்கமர் கூட்டம். அப்படி அடியார் வேடம் பூண்டு கொண்டு வருகிறார். அது எந்த சமயம், வைரவம்ங்கிறது அகச்சமயம், அந்த கொள்கை போடு வந்திருக்கிறார். இறைவன் மெய்த்தொண்டர்க்கு அருள் புரிய வெளிப்பட்டு தோன்றி வரும்போது தவப்பயனால் அவ்வவிடங்களில் அவ்வவ் காலத்தில் இருக்கும் மக்களும் காண்பனவாகும். சுவாமிய பார்க்கணும் அப்படின்றதா அப்போ அந்த தலத்துல அந்த நேரத்துல அங்க இருந்த மக்கள் அவருடைய அந்த திருக்கோலத்தை கண்டிருப்பார்கள். இதை அவர்களெல்லாம் காண வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வைரவ சங்கம திருவேடம். கிருபானந்த வாரியார் ஒரு உரையில இந்த சிறு தொண்டரோட புராணத்தை பத்தி சொல்லும் பொழுது, எத்தனையோ வேடம் பூண்டு வரலாம் சுவாமி, ஒரு அந்தணனா வரலாம், ஒரு முனிவனா வரலாம், எப்படியோ எல்லாம் வரலாம். ஏன் இந்த வைரவ சங்கமர் திருவேடம்னா, இப்போ அந்தணனா வந்தா உன் குழந்தைய பிள்ளைக்கறி சமைச்சு தாப்பானா அது அது ஏற்றுக்கொள்ள முடியாது யாராலையும். அப்படியெல்லாம் நம்ம தடாலடியெல்லாம் கேட்க மாட்டோம். அந்தணர்கள்லாம் கொஞ்சம் பொறுமையா இருப்பாங்க, சாத்மீகமா போவாங்க. ஆனா அந்த காலத்திலயே பாருங்க, இப்ப நம்ம பாக்குறோம் வடதேசத்துல இருந்து வர்றவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு. அப்ப சுவாமியே என்ன பண்ணிருக்காரு, அது ஒரு நமக்கெல்லாம் முன்மாதிரியா ஒரு காட்டுறதுக்காகவே வட திசையிலிருந்து அந்த வைரவ வேடம் பூண்டு வர்றாருன்னா, அவருடைய அந்த மாதிரி ஒரு உணர்வு பூர்வமா அதை காட்டுவதற்காகத்தான் சுவாமி வைரவ வேடம் பூண்டு வந்தார். இப்போ சாதாரண அந்தணனாகவோ வேதியனாகவோ இல்ல ஒரு விவசாயியோ அவங்கெல்லாம் எனக்கு நான் 6 மாதத்திற்கு ஒரு முறைதான் உண்பேன், அது நரப்பசு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க இல்லையா. இதுவே வைரவ சமயம்னா இப்படிதான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு அதற்காக தான் அங்க வைரவ வேடம் அப்படின்னு நம்ம கிருபானந்த வாரியார் அவருடைய
உரையில சொல்றார். சரி, அவர் என்னென்னலாம் எப்படியெல்லாம் அவருடைய உடை இருந்தது அப்படின்லாம் நிறைய குறிப்பு இருக்குங்க. அவருடைய தலைமுடி ரொம்ப கருமையா இருந்தது, காடு மாதிரி விரிந்து படர்ந்து இருந்தது, மேகமா இருந்தது, மேகத்துக்கு இடையில நட்சத்திரங்கள் போல அந்த முல்லைப்பூக்கள் இருந்தன. அப்படியெல்லாம் நிறைய அதை பற்றிய விளக்கம் அருமையா வைரவ கோலத்துக்கு அங்க காட்டி இருக்கிறாங்க. அதுக்குள்ளெல்லாம் போனோம்னா ரொம்ப நேரமாகும். அதோடு மட்டும் இல்ல, ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். அவர் முன்பு ஒரு யானையை உரித்தார்ல, அந்த சட்டை பழைய அந்த பழைய அந்த யானை தோலையே ஒரு சட்டையா போட்டுட்டு வந்துட்டாராம். பாருங்க, அவருக்கு இருக்கிற இதுக்கு என்னென்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஆனா சுவாமி என்ன பண்ணியிருக்கிறாரு, முன்பு ஒரு முறை உரித்த அந்த யானையோட தோலையே பழசு வீட்டுல இருக்கு, எதுக்கு நமக்கு புதுசுன்னு அதையே சட்டையா தச்சு போட்டு இந்த வைரவர் வேடத்துல வந்தாரு அப்படின்னு நம்ம பெரிய புராண சேக்கிழார் குறிப்பிடுகிறார். அவர் வரும்போது எப்படி வராராம், தண்டாததொரு வேட்கை பசியுடையார் தம்மை போல கண்டாரை சிறு தொண்டர் மனை வினவி கடிதணிந்து தொண்டானார்க்கு எந்நாளும் சோரொழிக்கும் திருத்தொண்டர் வண்டார் பூந்தாரார் இம்மனைக்கு உள்ளாரோ என்று வினவ. எப்படி வராராம், தண்டாததொரு வேட்கை நாளைக்கு தண்டாதது ஒரு வேட்கை பசின்னா ரொம்ப பசியோடு இருக்கிற மாதிரி சிவாய நம. சரி, ரொம்ப பசித்திருக்கிற மாதிரி போறவங்களெல்லாம் பார்த்து, அங்க இருக்கிறவங்கள பார்த்து, சிறு தொண்டர் வீடுங்கப்பா என்ன அவங்க இடத்துல அந்த ஏதோ சவுண்ட் வருது, அதுக்காக. சிவாய நம. இறைவனுடைய திருவருள் இடையில கொஞ்சம் பொறுத்து கொள்ள வேண்டும் அடியார் பெருமக்கள். இப்போ அந்த வீடு எங்கப்பா இருக்கு, நாளும் சோரொழிக்கும் சிறு தொண்டர் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்படி கேட்டுட்டு மனை வினவி கடிதணிந்து, அங்கதான் நம்ம தெய்வ சேக்கிழார் உடனடியா அந்த உத்தியை கையாளுறார். ரொம்ப நேரம் தேட விடல, உடனே வீடை போய் கண்டுபிடிச்சிட்டு அங்க வீட்டின் வாசலில் இருந்து கொண்டு என்ன கேட்கிறாரு, தொண்டானார்க்கு எந்நாளும் சோரொழிக்கும். இந்த சோறுங்கிறது, இந்த அடியார் பெருமக்களுக்கு சோறிடுறதும் ஒரு சோறுங்கிற சொல்லால நம்ம குறிப்பிடலாம். சோறுங்கிறது சொல்லுக்கு சோழ நாடு சோறு உடைத்து அப்படிம்பாங்க. சோறுன்னா அந்த முத்தி பதம், அது அங்க முத்தியையும் குறிக்கும். அப்படி அந்த சோறளிக்கும் திருத்தொண்டர் வண்டார் பூந்தாரார் இம்மனைக்குள்ளாரோ அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம வீட்டு வாசல்ல வந்ததுன்னு வச்சுங்க, நம்ம என்ன சொல்லுவோம், வீட்டுல வெளில போயிருக்காங்க அப்படின்னு ரொம்ப எளிதா சொல்லிவிட்டு நாம் கடந்து விடுவோம். ஆனா அங்க அந்த வீட்டுல சார்ந்த அத்துணை பேருமே அந்த அடியாருக்கு உணவு அளிப்பதிலே ரொம்ப உரைப்புத்தன்மை உடையவர்கள் அப்படின்னு பெரிய புராணத்து தெய்வ சேக்கிழார் காட்ட வேண்டும். அது எப்படி ஆரம்பிக்கிறாரு, அங்க இருக்க அந்த தாதி பெண்ல இருந்து சந்தன தாதி அம்மையார் தான் முதல்ல வராங்க. அவங்க அந்த அம்மா அந்த வீட்டுல வேலை பார்க்கும் அந்த பெண், அவங்க பேரு சந்தன தாதியார். அந்த அம்மையார் என்ன பண்றாங்க, முதல்ல வந்தோன்னு அடியார் பெருமை அவருடைய திருவடிகளை வணங்கி, பாருங்க வீட்டுல இருக்கவங்களும் அந்த சார்ந்த வண்ணம், உயிர் சார்ந்த வண்ணம் வாழுதல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல அங்க அடியார்னாலே அடியாரோட வீட்டுல வேலை பார்க்கிறவங்களும் சிவன் மேல் பற்றுடையவர்களாக, அந்த அடியார் மேல அன்பு பூண்டவர்களாக அவர்கிட்ட என்ன விடை சொல்கிறார்கள், அவர் சிவனடியாரை தேரும் பொருட்டு வெளியிலே சென்றுள்ளார், எம்மை ஆளுடைய முதல்வரே, அதாவது உயிர்களுக்கெல்லாம் தலைவன் யாரு, நம்முடைய இறைவன் சிவபெருமான், அவன் ஒருவனே. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருட்களும் இறைவனுடைய உடைமை பொருட்கள், எல்லா உயிர்களும் இறைவனுடைய அடிமைகள். அந்த வகையில இந்த அம்மா என்ன சொல்றாங்க, ஆளுடைய முதல்வரே, அந்த சந்தனத்தாதி அம்மாவே அப்படி சொல்றாங்க. நீங்க மனையில் உள்ளே எழுந்து அருளுவீராக அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்பதான் இவர் சொல்றாரு, இவர் பைரவ சங்கம வேடத்துல இருக்கிறவர்,
பெண்கள் இருக்கும் இடத்தில் நாம் தனியே புகோம் அப்படிங்கிறார். பெண்கள்லாம் நீங்க இருக்கீங்க, அந்த இடத்துக்குள்ள நான் வரமாட்டோம் அப்படின்னு சொல்றார். இப்ப அவர் சொல்லிட்டு எங்க வெளியில போயிடுவாரோ அப்படின்னு பயந்து உடனே திருவெண்காட்டம்மை அவங்க வராங்க. அந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க, சிவன் அடியார்களை திருவமுது செய்வதற்காக அழைத்தவர் சென்றிருக்கிறார். அவர் யாரையும் காணாததால் எங்கேயோ தேடி சென்றிருக்கிறார். உங்களுடைய இந்த திருவேடத்தை கண்டால், திருவேடம்ங்கிறது என்னங்க, அந்த வைரவ சங்கம கோலம், அதை கண்டால் தாம் பெரும்பேறு பெற்றதாக கருதியவர் மகிழ்ச்சி அடைவார். காலம் தாழ்த்தாத இப்போதே வந்து விடுவார். இங்க கொஞ்ச நேரம் நீங்க இருங்க சுவாமி அப்படின்னு அவங்க விண்ணப்பம் வைக்கிறாங்க. அப்ப இறைவனுடைய வாக்கு பாருங்க. அந்த அம்மாவை இவர் எப்படி சொல்றாங்க, பெருகு திருமனையின் வேறாக இருந்த அந்த அம்மையாரை நோக்கி நம்ம சிவபெருமானே சொல்றாரு, ஒப்பில் மனையறம் புரிவீர், உத்திராபதி உள்ளோம். நாங்கள் வடதேசம் உத்திராபதினா வடதேசத்துல இருந்து வந்திருக்கிறேன். இந்த அம்மாவை குறிப்பிடும் போது ஒப்புனா ஒப்புமை காட்ட முடியாத ரொம்ப உயர்ந்த அந்த இல்லறத்தினை மிக அருமையாக செம்மையாக செய்து கொண்டிருப்பவரே அப்படின்னு சொல்லி அப்ப சொல்றாரு, சிறு தொண்டரை காணும் பொருட்டு வந்தோம். திரு ஆத்திமர் கணபதீச்சரத்துல திரு ஆத்திமரத்தின் கீழ் நாம் எழுந்தருளியுள்ளோம். அவர் வந்தா அங்க வர சொல்லுங்க, அவர் வந்தா நீங்க அங்க வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கே சென்று விடுகிறார். அப்போ நம்ம சிறு தொண்டர் எங்கேயுமே, அதுவும் இறைவனோட திருவருள் தான். எந்த இடத்துலயும் அடியார் கிடைக்காம செய்ய வச்சதும் நம்முடைய சிவபெருமான் தான். எங்கேயும் தேடி அவர் கிடைக்காதனால ரொம்ப வருத்தத்தோடு அவர் வீட்டுக்கு இல்லருக்கு வருகிறார். அப்ப இந்த திருவெண்காட்டு நாங்க என்ன சொல்றாங்க, பார் ஆதரிக்கும் திருவேடத்து ஒருவர் வந்தபடி பகர்ந்தார். பார், இந்த வேடம் தாங்க இந்த உலகம் ஆதரிக்கும் வேடம். அப்படிப்பட்ட உயர்ந்த திருவேடம், அன்பு கூறும் திருவேடம். அதை கேட்ட மாத்திரத்திலேயே, இப்படி ஒரு வேடத்தோட ஒரு அடியார் வந்தார் என்று கேட்ட மாத்திரத்திலேயே அடியேன் உய்தி பெற்றேன், தவ வேடத்தார் எங்கு சென்றார் அப்படின்னு கேட்க அந்த அம்மா அவங்க சொல்றாங்க, சூலத்தையும் கபாலத்தையும் ஏந்தியவர் அவர் வடதேசத்திலிருந்து வந்திருக்கிறாருங்க. உடுக்கையை ஒரு கையில் பிடித்த பைரவ சங்கமர் அப்படின்னு சொல்லி அங்க இருக்காரு, எங்க கணபதீச்சரத்துல திரு ஆத்திமரத்தின் கீழ் அவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லவும் இவர் விரைந்து ஓடி அந்த இடத்துக்கு எவ்வளவு விரைந்து போக முடியுமோ விரைந்து போறாரு. அப்ப அவரை பார்த்த மாத்திரத்திலே சுவாமி என்ன கேட்கிறாரு, நீரோ பெரிய சிறு தொண்டர் என்று திருவாய் மலர்ந்தருள. இதை விட வேற என்னங்க பாக்கியம் வேணும்? சுவாமியோட திருவாயாலேயே நீரோ பெரிய சிறு தொண்டர் அப்படின்னு கேட்க, இப்போ நம்ம சிறு தொண்டரோட வாய்ப்பு. அவர் என்ன சொல்றாரு, இறைவர் தம்மை தொழுது உரைப்பார் சுவாமி ஐயனே அப்படின்னு வணங்கி சொல்றாரு, அடியேன் திருநீற்று தொண்டர்களின் முன் நின்று துதிக்கவும் தகுதி இல்லேன். எனக்கு ஒரு தகுதி கூடப்பா இல்ல, அவர் மாதிரி தகுதி உடையவர் யார் இருக்கிறார்? ஆனா அவர் தன்னை ரொம்ப சிறுமைப்படுத்திக்கிறார். சிவனடியார்கள் தங்கள் கருணை மேலிட்டினால் அப்பெயர் உடையவன் நான் என்று சொல்லுவார்கள். சிவனடியார்கள் அவர்களுடைய கருணை மேலிட்டினால் என்ன அந்த சிறு தொண்டர் அப்படிங்கிற பெயருடையவன் நான் என்று சொல்லுவார்கள் என்று தொழுது கூறுகிறார். அப்போ இவர் சொல்றாரு, இவர் பல ஒவ்வொன்னா சொல்லிட்டே வர்றார். நாம் அன்புடைய தொண்டரே, நாம் 6 மாத காலம் கழித்தால் ஒருபோது பசுவினை கொன்று அமுது இட உண்பது நியமம், அதற்குரிய நாளும் இன்றேயாம். அந்த நாள் இன்னைக்குதான்ப்பா. ஆனால் உமக்கு அவ்வாறு எம்மை ஊட்டுதல் அரிதாகும் என்று அருளி செய்தார். அந்த நாள் இன்னைக்குதான், ஆனா அது ஒன்னால முடியாதுப்பா அப்படின்னு சொன்னோன்ன இவர் சொல்றாரு, சிறு தொண்டர் சால நன்று, அடியேன் 3 வகை நிறையினையும் உடையன். எனக்கு நிறைன்னு சொன்னோன்னா, உயிர்னு சொன்னோம்னா அவர் என்ன நினைக்கிறாரு, ஒரு பசுவோ ஒரு ஆடோ ஒரு எருமையோன்னு சொல்லிட்டு என்கிட்ட 3 நிறைனா பசு கூட்டம் இருக்கு, ஆட்டு கூட்டம், எருமை கூட்டம், எல்லாம் இருக்கு. அப்புறம் இந்த இதை பத்திய குறிப்பு சொல்லணும். 6 மாதம் காலம் கழித்தால் ஒருபோது உண்மைங்கிறது சிவ ஆகமங்கள்ல வைரவ விரத நாட்கள் என்னன்னு பார்த்தோம்னா சித்திரை பரணி, ஐப்பசி பரணி அப்படின்னு 2 இருக்குங்க. 6 மாதத்திற்கு ஒன்றாக அது இருக்கும். இங்க 6 மாதம் கழித்தால் ஒருபோது உண்பது நியமம்னா அதற்குரிய நாள் இன்றைக்கு தான், அது இன்னைக்கு தாங்க அப்படின்னு நம்ம
வைரவ கோலத்துல இருக்கிற வைரவ வேடத்துல இருக்கிற நம்முடைய சிவபெருமான் சொல்கிறார். அதுதாங்க இந்த சித்திரை பரணி அப்படிங்கிற இந்த காலத்தை குறிப்பதாகும். இவர் என்ன சொல்றாரு, என்கிட்ட 3 வகை நிறையும் உடையேன். அந்த பசுன்னு சொல்றீங்களே, அது இன்ன பசு அப்படின்னு சொன்னீங்கன்னா சொன்ன மாத்திரத்துல அந்த சன நேரத்துல நான் விரைந்து சென்று அமுதமைத்து காலம் தாழ்த்தாமல் விடுவேன், உங்களுக்காக கொண்டு வந்து அந்த உணவை தருவேன் அப்படின்னு கை தொழுது கேட்கிறார். இவர் உடனே அதை ஒத்தி சொல்லாம இவர் என்ன சொல்றாரு, அடுத்தது சொல்றாரு, ஒவ்வொரு இதுவா சொல்லிட்டே வர்றார். நாம் உண்ணப்படுக்கும் பசுவும் நரப்பசுவாம் 9 பராயத்தில் உறுப்பின் மறுவின்றில் இன்னும் புன்சை நோவில் வேலெறிந்தால் போல் புகழ்வது ஒன்று உண்டென்றார். நீ 3 பசு இருக்குங்கிற, அந்த மாதிரி உயிரெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் மானிட பசுவை தான் சாப்பிடுவேன், நரப்பசு, அதுவும் 5 வயசுல இருக்கணும், உறுப்புல எந்த ஒரு மாறுபாடும் இருக்கக்கூடாது, குறை இருக்கக்கூடாது, குறை ஒன்றும் இல்லாத ஒரு மகனாக அவன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னும் காலத்தை தாழ்த்துகிறார். இன்னும் புன்சை நோவில், அதாவது ஏற்கனவே ஒரு புண்ணு இருக்கு, அதுல வேலை குத்துனா அது எப்படி இருக்கும், அப்படியே ரத்தமும் சனமுமா வடியும் இல்லையா, நினமும் ரத்தமும் வடியும், அது போல ஒண்ணு புகழ்வது ஒன்று உண்டென்றார். சிறு தொண்டர் இப்ப என்ன சொல்றாரு, யாதும் அடியனுக்கு அறியதில்லை, இனி விரைவாக அருளி செய்வீர்கள். அவருடைய தன்மை என்னன்னா, இப்ப அவருக்கு உணவினை எப்படியாவது ஊட்டிவிட வேண்டும், அவரை உண்ண வைத்து விட வேண்டும் அப்படிங்கிற அந்த உணர்வு மேலோங்கி நிற்கிறது. அதனால இவர் அடுத்தடுத்து சொல்றதுக்கு விரைந்து சொல்லுங்க, வேற என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு அவர் இறங்கி வர்றாரு. நாதன் தானும் ஒரு குடிக்கு நல்ல சிறுவன் ஒரு மகனை தாதை அறிய தாய் பிடிக்கும் பொழுது தம்மில் மனம் உவந்தே ஏதமின்றி அமைத்தகரி யாம் இட்டு உண்பதென மொழிந்தார். இப்போ இவர் என்ன சொல்றாரு, ஒரு குடிக்கு ஒரு மகனா இருக்கணும், அதையும் எப்படி அறியணும், தாதை அறிய தாய் பிடித்துக் கொள்ள வேண்டும், தாதை அறிய வேண்டும், அதுவும் மனமுவந்து செய்ய வேண்டும். அப்படி மனமுவந்து அறிந்த அந்த கறிதான் யாம் உண்பது அப்படிங்கிற மொழிந்தார். இப்போ கேட்ட மாத்திரத்திலேயே இவர் என்ன சொல்றாரு, தேவரே திருவமுது செய்வீராகில் அடியனுக்கு இதுவும் அரிதன்று, நீங்க அமுது செய்வீர் அப்படின்னா இது எனக்கு அரியது கிடையாது அப்படிங்கிற. மனைவியிலையும் விரைந்து போய் இந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாரு. அப்ப அந்த அம்மா கேக்குறாங்க, யார் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு ஒரு மைந்தரை தருவா அப்படிங்கிறாங்க. அப்ப இவர் சொல்றாரு, நம்ம என்னதான் எண்ணம் நிரம்ப அளவு அவருக்கு பணம் கொடுத்தாலும், அந்த செல்வத்தை கொடுத்தாலும் அதை பெற்றுக்கொண்டவர்கள் மகிழ்ச்சியோடு அந்த மைந்தனை அறிவதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொன்னோன்னா இந்த அம்மா கேக்குறாங்க, அப்ப நம்ம என்ன பண்ண முடியும் இந்த சூழ்நிலையிலன்னு கேட்கும் பொழுது இவர் சொல்றாரு, என்னை இங்கு உய்ய நீ பயந்தான் தன்னை அழைப்போம் யாம் என்றார். இங்க கவனிக்கணும், நீங்க என்னை இங்கு உய்ய நான் பயந்தான், நம்ம பெற்றெடுத்த பையனை அழைப்போம் அப்படின்னு அவர் சொல்லலைங்க. ஏன்னா என்னதான் தந்தையும் அந்த குழந்தை பிறப்பதற்கு காரணமாக இருந்தாலும் அந்த தாய் என்ன பண்றா, 10 மாசம் உடம்பு நோக சுமந்து பெற்று எல்லா இன்னலையும் பட்டு அவதான் பெற்றுக்கொள்கிறாள். அந்த குழந்தையே இப்ப நம்ம அந்த அடியாருக்கு இத படிக்க எனக்கு அதுக்கப்புறம் அது எப்படி நம்ம சொல்ல போறோம் அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஏற்கனவே இது ஒரு முறை நான் வேலுண்டு வினையில்லை அப்படிங்கிற அந்த தளத்துல ஒரு 10 வாரம் இந்த சிறு தொண்டரை பத்தி சிந்தித்திருக்கிறேன். இதை நான் திருப்பியும் குறிப்பெடுக்கும் பொழுது கண்ல இருந்து அப்படியே தண்ணி வந்துட்டே இருக்கு. இது உலக வாழ்க்கையில இது ஒண்ணும் இதுக்கு சிரமம் தான், ஆனா இது அதையும் தாண்டி புனிதமானதுங்கிற மாதிரி இது அந்த சிவப்பற்று உடையவர்கள் இந்த அடியார் பெருமக்களுக்கு இது எளிதுங்கிற மாதிரி இருக்கும். என்னை இங்கு உய்ய நீ பயந்தான், அப்போ நீ பயந்தான்ங்கிறது நீ பெற்றவன், உன்னால் பெறப்பட்டவன், அவனை அழைப்போம் யாம் என்றார். அப்ப அந்த அம்மையார் என்ன சொல்றாங்க, மற்ற சாதாரண அந்த இல்லத்துல இருக்கிறவங்க இல்ல இல்லத்தரசிகள் இந்த உரைப்புத்தன்மை இல்லைன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன் உனக்கு ஏதாச்சும் இருக்கா, இந்த வெயில்ல ரொம்ப அலைஞ்சிட்டு வந்துட்டியோ அப்படின்னு கேட்பாங்க. சாதாரண பெண்டீர் இல்லத்துல இருக்கிறவங்க, குடும்பத்துல இருக்கவங்க, குடும்பத்துக்கு ஒரே அந்த குலத்திற்கே ஒரு பையன், ஒரு தனி சிறுவன், அவனை கொல்ல வேண்டும், அவனும் 5 வயசு, அவனை போய் கொல்லணும்னு சொன்னா
அடியாருடைய உணவுக்காக அப்படின்னு சொன்னோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த சித்திரை வெயில்ல ரொம்ப நேரம் போய் சுத்திட்டு வந்துட்டார் போல இருக்கு, அதனாலதான் மண்டை காய்ச்சல அப்படி பேசுறாரு அப்படிம்பாங்க. இந்த அம்மையாரும் அந்த பெருகு திருமனையரத்தின் வேறாக இருக்கக்கூடியவரும் அடியாருக்கு அந்த இன்னமுது அளிப்பதற்கு தாமும் ஒரு உறுதுணையா இருக்கணும்னு அந்த உணர்வு. நீங்க பெரிய புராணத்துல பார்க்கப்படுகிற அத்தனை அடியார்களுடைய மனைவியாரும் அதுல அந்த அளவு பங்கெடுத்திருப்பாங்க. அது அவர்களுடைய பங்கும் ஒரு கடைசியா இந்த அடியார் என்ன பேர் பெற்றாரோ அதே அந்த மனைவியாரும் அந்த பேரினை அவர்களும் முடிவில் அடைவாங்க. இளையான்குடி மாறநாயனார் புராணத்திலையும் இதே மாதிரிதான் இருக்கும். புராணம் எந்த புராணம், அந்த நம்ம ஈர்ப்பகை நாயனார் புராணம், எல்லாவற்றிலும் அந்த கூட இருக்கிற அந்த இல்லற துணை ரெண்டு பேருமே அதுல ஒரு ஒத்த கருத்தா இருந்து ஈடுபாடோட அது செய்வாங்க. அது போல இங்க நீ பயந்தான் தன்னைன்னு அவர் பிரித்து காட்டுவார். இப்போ இந்த அம்மா எப்படி சொல்றாங்க, எம் இறைவரின் தொண்டர் இன்று காலம் தாழ்க்காது திருவமது செய்து மகிழ நம்மை காக்கும் பொருட்டு, என்னை காக்கும் பொருட்டுன்னு சொல்ல மாட்டாங்க, நம்மை காக்கும் பொருட்டு வந்த மணி போன்ற மகனை பள்ளிக்கூடத்து நின்று அழைத்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு யார் சொல்லுவாங்களாம், திருவனையார் அப்படின்னு தெய்வ சீக்கிரார் குறிப்பிடுவார். திருவனையாரை ஒத்ததாக இருக்கக்கூடிய அந்த அம்மையார் நீ பயந்தான் அவர் குறிப்பிடுவாரு. இவங்க என்ன சொல்லுவாங்க, இறைவனின் தொண்டர் அந்த சிவனடியாருக்கு காலம் தாழ்த்தாது நம்ம திருவமுது செய்தால் அவர் மகிழ்வார், அதற்காக நம்மை காக்கும் பொருட்டு வந்த மணி போன்ற அந்த மகனை அழைத்து வாருங்கள். இது திருக்குறள்ல சொல்லுவாங்க இல்லையா, இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு, அந்த அளவுக்கு இறக்கப்படுறது. இன்னும் சிறப்பா சொல்லணும்னா ஈத்துவக்கும் இன்பம், அதாவது பெறுபவன் இன்பம் அடைவதை விட அதை கொடுப்பவன் அதை கொடுக்கும் பொழுது அவ்வளவு இன்பத்தோட கொடுக்கணுமா, அதாங்க ஈத்துவக்கும் இன்பம். பெற்றவன் ஒரு இன்பம் அடைவான் இல்லையா, நான் ஒரு பொருளை ஒருத்தருக்கு கொடுக்கும் போது அந்த வாங்கினவனுக்கு ஒரு இன்பம் இருக்கும், அதை விட கொடுப்பவனுக்கு அது கொடுக்கிற பொருளை இன்பத்தோடு கொடுக்கணுமா. ஐயோ கொடுத்து தொலைக்கிறோமே அப்படி கொடுக்க கூடாது. அதுதான் திருவள்ளுவர் சொல்லுவார், ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள். அது போல அந்த வரையாது கொடுக்கும் வள்ளலான நம்ம சிறு தொண்டர் அந்த மகனை இவங்க கொடுக்கும் போது எப்படி கொடுக்குறாங்க, இன்முகத்தோட. நம்மை காக்கும் பொருட்டு வந்த அந்த மணி போன்ற மகனை அழைத்து வாங்கன்னு சொல்லும் பொழுது குழந்தைய அழைக்க பள்ளிக்கு போவாங்க. அந்த குழந்தை பள்ளியில அப்பாவை பார்த்த உடனே, எப்போதுமே பள்ளியில இருந்து பிள்ளைங்களை அப்பா அம்மா அழைக்க வந்து அதுங்க அப்படியே மகிழ்ச்சியோட ஓடி வருவாங்க இல்லையா, அது மாதிரி சீராள தேவர் அந்த சதங்கைகள் ஒலிக்க ஓடி வராருங்க. ஓடி வந்து அப்படியே தந்தை தழுவி கொண்டார். தந்தை தன்னுடைய பியல் மேல் வைத்துக் கொண்டு மனைவி அடைகிறார். பியல் தான் தோல். அப்போ இந்த அம்மா என்ன பண்றாங்க, ரொம்ப அன்போட வாங்கி அந்த இப்போ அது சுவாமிக்கு படைக்கப்பட போகிற பொருள், அதனால அதை திருமஞ்சனம் மாட்டி எஞ்சலிலா கோலம் செய்து எடுத்து கணவர்கை கொடுத்தார். அதுக்கு நடுவுல நிறைய பகுதிகள் இருக்கும், அதெல்லாம் நேரம் கருதி அப்படியே நான் விரைவா போறேன். புனிதர் தமக்கு கரி அமைக்க மெச்சு மனத்தார் அடுக்களையின் மேவார் வேறு கொண்டு அணைவார். ஏன் அடுக்கலையில் இதை செய்யல, வேற இடத்துல கொண்டு போய் இந்த செயலை செய்யறாங்க அப்படின்னா, அடுக்கலைங்கிறது சமையல் செய்யும் இடம், அது மாதவருக்கு அமுதாக்குவதற்குரிய இடம், ஆதலின் அங்கு அச்செயலை செய்யலாகாது அப்படின்னு அங்க குறிப்பிட இருக்குங்க. வேறு இடம் கொண்டார். அந்த குழந்தையை அறிகிற செயல் அந்த அடுக்கலையில செஞ்சா அது மாணவருக்கு அமுதாக்குவதற்குரிய இடம், அங்க அதை செய்யக்கூடாதாம். அதனால வேறிடம் கொண்டார். அந்த தந்தை நல்ல திருமகனாரை எடுத்து அவருடைய தலையை பிடித்து கொள்ள தாயார் விரைந்து கிண்கிணி அணிந்த கால்கள் இரண்டினையும் தம் கைகளால் பிடித்து கொள்ள மைந்தனும் தனது பெற்றோர்கள் மிக மகிழ்கின்றனர் என்று மகிழ்ந்து தந்தையாகிய அந்த சிறு தொண்டர் ஆயுதத்தினால் மகனார் தலையை அறிவாராகி இப்புத்திரனின் மெய்யான் தன்மையினை எனக்கு அளித்தான் அப்படிங்கிற மகிழ்ச்சியினை அடைய அம்மையாரும் இப்புதல்வன் என் கணவனாரது அரிய உயிரை எனக்கு அளித்தான். ஏன் எப்படி கணவருக்கு அரிய உயிர், அந்த தொண்டர் உண்ட பிறகுதான் தன்னுடைய அடுத்த செயல், இல்லைன்னா என் உயிரை கூட விட்டுருவேன்ற நிலைமையில இருக்காரு சிறு தொண்டர். ஏன்னா எங்க தேடியும் அடியார் பெருமக்களை காணவில்லை அன்று.
அப்படி அடியார் பெருமக்கள் தேடியும் காணாது செய்தவரும் நம்முடைய சிவபெருமான் தான். அப்படி அரிய உயிரை எனக்கு அளித்தான் அப்படின்னு இங்க தாயும் மனம் மகிழ்கிறார், தந்தையும் மகிழ்கிறார். இவங்க இருவருடைய மகிழ்வை பார்த்து அந்த சிறுவனும் அவனுக்கு அது தெரியாதா அப்படின்னா அவர் தான் திரு அவதாரம்னு முதல்லயே அறிமுகப்படுத்தும் போதே சொல்லிட்டாரே தெய்வ சேக்கிழார் பெருமான். அதுக்கும் வாரியார் சுவாமி சொல்றாரு, இவங்களை காய்கறி கத்திரிக்காய் வெண்டைக்காய் நறுக்கிற மாதிரி தந்தை தாய் பிடிக்க தந்தை அறிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெட்டன்லாம் சொல்லல, அறிய. அறினா காய்கறியை நறுக்குவது போல அந்த பையனை நறுக்கிறாங்களாம். அப்படி எப்படி அந்த குழந்தைக்கு வலிக்கும் இல்லவா, அது கத்துனதாவோ அழுததாவோ ஒரு குறிப்பு கூட அங்க இல்லை. அது எப்படின்னா சிவயோகம் பாவனையில அந்த குழந்தை இருந்தது அப்படின்னு வாரியார் சுவாமி அங்க குறிப்பு கொடுக்கிறார். அதுக்கு ஒரு உதாரணம் கூட காட்டுறார். ரமண மகரிஷி, திருவண்ணாமலையில நமக்கு தெரியும் ரமண மகரிஷி, அவருக்கு ஒரு பெரிய ராசத கட்டி வருது. அதை அறுவை சிகிச்சை செய்யணும். நமக்கு பொதுவா அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அந்த வலியை தாங்கி கொள்ற தன்மை நமக்கு இருக்காது. அப்ப ஒண்ணு மருத்துவர் அழைத்து அந்த மயக்க மருந்து கொடுப்பாங்க, அப்பதான் அந்த வலியை தாங்கிக்க முடியும் நம்ம கத்தி வச்சு நறுக்கும் போதெல்லாம். ஆனா ரமண மகரிஷி என்ன சொல்றாரு, எனக்கு மயக்க மருந்தெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் அதுக்கு தயாரான நிலையில இருக்கேன், நீங்க எனக்கு நறுக்கி அந்த அறுவை சிகிச்சையை செய்யலாம்னு சொல்றாரு. அது எப்படி சாத்தியமாகும்னா அந்த சிவயோகம் பாவனை, அந்த யோக நிலையில தன்னுடைய கருவி கரணங்களை எல்லாம் அதுக்குள்ள உட்படுத்தாம இருக்கிற அந்த சிவயோகம் பாவனை. அது போல இந்த குழந்தை என்ன இருக்கான், தன்னை தாய் தந்தையர் நறுக்கினாலும் அந்த உயிர் அந்த உடம்புல இருக்கும்போது தானே அந்த வலியெல்லாம் அது உணரும். அப்ப அது யோக நிலையில இருக்கிறதுனால அதால அது உணர முடியாதான். அதுவும் மனம் மலர்ந்து மகிழ்ந்திருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு அரிய செய்தியையும் அங்க வாரியார் சுவாமி காட்டுறார். அடுத்தது, திருவெண்காட்டு நங்கையார் அறிந்தெடுத்த தலையின் இறைச்சி திருவமுதுக்கு ஆகாது. இப்போ இங்க ஒரு இது என்ன, எல்லா இறைச்சி பொருளும் கறியா சமைக்கிறாங்க. ஆனா பொதுவா கறி செய்யறவங்களுக்கு தெரியும், அடியனுக்கு தெரியாது. இறைவன் திருவருளால் பிறப்பிலிருந்தே என்னுடைய தாயார் சைவ, அடியன் அசைவம் சாப்பிடும் மரபிலே பிறந்திருந்தாலும் என்னமோ தெரியல, இளமை காலத்துல இருந்தே என்னுடைய தாயார் சைவ உணவை உட்கொண்ட பழக்கத்தினால் என்னையும் வச்சதுனால எனக்கு இந்த கறி சமைக்கிறதுலாம் தெரியாதுங்க. ஆனா இது அங்க குறிப்பை வச்சு நான் சொல்றேன், அந்த எந்த கறியும் தலை இறைச்சி திருவமுதுக்கு ஆகாதான். அதனால அதை கழித்து அதனை மறைத்து நீக்கும் பொருட்டு இந்த திருவெண்காட்டு நங்கை என்ன பண்றாங்க, சந்தனத்தாரியார் கையிலே கொடுத்து விட்டு மற்ற உறுப்புகளை எல்லாம் இறைச்சி எல்லாம் எப்படி பக்குவப்படுத்த வேண்டுமோ அப்படி பக்குவப்படுத்தி எல்லாத்தையும் சமைத்து அதுல தன்னுடைய கணவருக்கு அந்த செய்தியை அறிவிக்கிறார். அவர் ஆத்திமரத்தின் கீழ் இருந்த அந்த பைரவனுடைய இல்லத்திற்கு சென்று அவரை அழைத்து வருகிறார். அப்ப வறியவன் ஒருவன் எப்படி சங்க நிதி பதும நிதி அப்படின்னு இரு நிதிகளையும் ஒருங்கே பெற்று வந்தார் போல அவர் வரும்போது இவருக்கு அவ்வளவு மகிழ்வா இருக்கான். திருவமுது படைத்தல். இந்த நங்கையாரும் அந்த திருவெண்காட்டு நங்கையும் சிறு தொண்டரும் பைரவ சங்கமராகி அந்த பெருமானை வணங்கி அன்னத்தையும் ககரியையும் படைக்கும் வகையினை கூறி அருளுமாறு வேண்டுகிறார்கள். எப்படி படைக்கணும், கரிய தனியா சோறு தனியா எப்படி படைக்கணும் அப்படின்னு அவங்க குறிப்பு கேட்கிறாங்க. அப்போ இந்த வைரவ சங்கமா இடத்துல இருக்கும் இறைவன் என்ன சொல்கிறார், இனிய அன்னமுடன் கரிகள் எல்லாம் ஒக்க படைக்கவென. ஒக்கன்னா ஒரு சேர அந்த முக்காலில ஒரு வெள்ளையாடையை விரித்து அங்க உண்கலம் வைத்து ஒரு சேர படைக்கிறார்கள். அதனாலதான் இன்னைக்கும் மாகேஸ்வர பூஜை பண்ணும்போது என்ன சொல்றாங்க, ஒரு இலையில போட்டு அந்த அடியார் பெருமக்களுக்கு அந்த மாகேஸ்வர பூஜை உணவு பரிமாறும் போது எல்லாவற்றையும் ஒரு சேர படையுங்கள், எதெல்லாம் வைக்க போறீங்களோ அதை முதலே வரிசையா வைத்து விடுங்கள் அப்படின்னு அந்த விதியை அவங்க சொல்றாங்க. அப்போ இங்க என்ன வைக்கிறாங்க, செஞ்சாலி சோறு கறி வகைகள் வரிசையாக முன்னே படைத்தனர். அப்போ இவருக்கு ஒரு சந்தேகம் ஐயனுக்கு வருகிறது. ஐயனுக்கு எல்லாம் தெரிந்த விஷயம்தான், இருந்தாலும் அங்க அவருக்கு புதுசா சந்தேகம் வர மாதிரி கேட்கிறார். யாம் சொல்லிய முறைப்படியே நீங்கள் கொன்ற பசுவினது எல்லா உறுப்புகளையும் கொண்டு பொருந்து சுவை பெற சிறப்பாக அமைத்தீர்களோ அப்படின்னு ஒரு வினாவுகிறார். அப்போ இந்த அம்மா உண்மையே, ஏன்னா அடியார் பெருமக்கள் நானும் உண்மை பேசியே பழகியவர்கள். அதுவும் உருத்திராட்சம் போட்டுட்டா எப்பொழுதுமே நம்ம பொய் பேசினா கூட அந்த இதை அணிந்து கொண்டு பொய் பேசுவதுங்கிறத ரொம்ப அதர்மமான செயல். அதனால அந்த அம்மா அந்த திருவடி மேல பற்று கொண்டிருக்கிறதுனால உண்மையே சொல்லிடுறாங்க. என்ன சொல்றாங்க, தலை இறைச்சி திருவமுதுக்கு ஆகாது என்று எண்ணி அதை மட்டும் கழித்து விட்டோம் அப்படின்னு அங்க சொல்ல, அப்ப இவர் சொல்றாரு நம்ம சுவாமி, என்ன அதுவும் கூட நாம் உண்பதென்றால் இடர் தீர்ப்பார்.
எல்லாருடைய இடரையும் தீர்ப்பாராம். அவர் சொல்றாராம், அதுவும் கூட நான் உண்பது என்றார். அடாடா, ஐயோ, நம்ம இந்த தலை இறைச்சியை நம்ம வேண்டான்னு நினைச்சுல ஒதுக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அங்க உடுக்க இழுந்தவன் கை போலே ஆங்கன் இடுக்கன் களைவதாம் நட்புங்கிற மாதிரி சந்தனத்தாரியார் அம்மா உடனே முன்னமே அதை நான் கரியாக்கி, அப்பவே இவர் கேட்பாருன்னு எனக்கு தெரியும், அதனால கரியாக்கி அமைத்து வைத்துள்ளேன் அப்படின்னு கூறி அதை எடுத்துக்கொண்டு நம்ம திருவெண்காட்டு நங்கையில கையில கொடுக்க அவர் ரொம்ப வாங்கி மகிழ்ச்சியோட, ஏன்னா பாருங்க, அந்த குடும்பத்துல இருக்கிற திருவெண்காட்டு நங்கையாகட்டும், அந்த சீராள தேவனாகட்டும், சந்தனத்தாதியாகட்டும், எல்லாரும் அந்த குடும்ப தலைவருடைய அந்த செயலுக்கு உற்ற துணையாக எங்கேயுமே ஒரு அடி கூட வழிக்கிடாம தவறிடாம அவர் அப்படியே கொண்டுட்டு போறாங்க. அவர் செய்யற செயல்ல அவங்களால என்ன பங்களிப்பு கொடுக்க முடியுமோ அதை அந்த அளவுக்கு அவங்க கொடுக்குறாங்க. அது இங்கே அப்படி தனித்து, அப்போ இவர் மகிழ்ச்சியோட அவங்க சிவபெருமான் அந்த பைரவ சங்கமருக்கு படைக்கிறாங்க அந்த உணவை. அப்ப அவர் ஒண்ணு சொல்றாரு, தனித்து உண்ண இயலாது, எனவே இங்க பக்கத்துல இருக்க யாராவது ஒரு சிவனடியாரை அழைத்து வாருங்கள் அப்படின்னு கட்டளை கொடுக்கிறாரு. ஏற்கனவே இவர் அன்னைக்கு முழுமையா அடியாரை தேடி கிடைக்காம தான் இவர் வர்றாரு. இப்ப திருப்பியும் அடியாரை தேடணும், ஐயோ கெட்டு ஒழிந்தேன்னு நினைக்கிறாரு. பக்கத்துல இருக்கிற எங்கேயாவது யாராவது அடியார் கிடைக்கிறாங்களான்னு போய் பார்க்கிறாரு. அதுவும் சுவாமியோட திருவருள், எந்த அடியாரும் வராதபடி இறைவன் அங்க செஞ்சுடுறாரு. யாரும் கிடைக்கல. இவர் அங்க போய், ஐயா ஒரு அடியாரும் கிடைக்காது வருந்திய சிறு தொண்டர் என்ன சொல்றாரு, நான் கூட அடியார் தான் சொல்லலாம். அப்ப சொல்றாரு, உலகத்தில் திருநீர் அணிபவர்களை கண்ட அடியேனும் திருநீர் அணிவேன் என்று கூற, இதை விட வேற என்னங்கய்யா வேணும்? நான் ஒரு நல்ல அடியார் தாங்கய்யா, என்னையும் சேர்த்துங்க சொல்றதுக்கு அவருக்கு என்னமோ மாதிரி இருக்கு. எல்லாரும் திருநீர் அணிவாங்க, அதை பார்த்து நான் கூட திருநீர் அடிவேன், என்னையும் அடியார்னு சேர்த்துங்கய்யா அப்படின்னு அந்த வடிகளை படிக்கும் போது அப்படியே கண்ணீர் மல்குது. எப்படி ஒரு உரைப்புத்தன்மை பாருங்க. எனக்கு என்ன, என் பையனை அறுத்து கரியா செஞ்சாலும் அதை பத்தி எனக்கு வருத்தம் கிடையாது. நீங்க உண்ண வேண்டும், உங்களுடைய வயிறு நிறைய வேண்டும், அடியார் மகிழ வேண்டும், அந்த அன்பு, அந்த உரைப்புத்தன்மை. அப்போ சுவாமி சொல்றாராம், இவர் நான் உலகத்துல திருநீரை அணிபவர்களை கண்டு நான் அடியேனும் திருநீரை அணிவேன் என்று கூற, ஐயன் சொல்றாராம், உம்மை போல் திருநீற்றினை தரித்த அடியார்களும் உண்டோ, நீரே என்னுடன் இருந்து உண்பீராக. அவருடைய வாக்காலேயே சொல்றாராம், உன்ன மாதிரி திருநீற்றை தரித்த அடியார் யாராவது உண்டாப்பா, வா நீயும் பக்கத்துல இருந்து உண்ணவா அப்படின்னு சொல்லி அவருக்கும் ஒரு பரிகலம் திருத்தி அவருக்கு படைச்சத பைரவ சங்கமருக்கு உண்பிக்க வேண்டிய அந்த உணவை எடுத்து இதையும் வைங்க அப்படின்னு சொல்ல அவர் வைக்க இவர் விரைந்து உண்ண புகுந்தார். ஏன் விரைந்து உண்ண புகுந்தாருன்னா, காலம் தாழ்த்த என்ன ஆகுமோன்னு இவருக்கு பயம், இவர் சாப்பிடாம விட்டுறக்கூடாதே அப்படின்ட்டு அவர் எப்படியே சாப்பிட வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக இவர் விரைந்து உண்ண புகுந்தார். யாரு? நம்ம சிறு தொண்டர். உடனே இவர் தடுக்கிறார். நம்ம சிவபெருமான் பைரவ வேட குலத்துல இருக்கிறவரு, 6 மாத காலம் இடைகழிய நாம் ஒரு முறை உணவு உண்போம். நானால 6 மாசத்துக்கு ஒரு தடவை உண்பேன், நீர் ஒவ்வொரு நாளும் உண்பீர். நீங்க தினமும் தானே சாப்பிடுவீங்க. அப்படி உணவு உண்ணும் போது நாம் உண்ணும் முன் நீர் உண்ண புகுந்த காரணம் யாது அப்படின்னு கேட்கிறாரு. சரி, நம்ம சேர்ந்து சாப்பிடுவதற்கு முன்ன உண்ணும் பொருட்டு உமக்கு மகன் உண்டேல் அழையும், அவனையும் கூப்பிடுங்க, உன் பையனையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே சிறு தொண்டர் என்ன சொல்றாரு, அவன் இப்பொழுது உதவான் அப்படிங்கிறார். இவர் என்ன சொல்றாரு, அவன் இங்கு வந்தால்தான் நமது உண்பது இயலும் அப்படின்னு வைரவர் சொல்ல, சிறு தொண்டர் என்ன சொல்றாரு, இனி வேற வழி இல்லை, அவனை கூப்பிட்டுதான் அவன், ஏன்னா சுவாமி சொல்லிட்டாரு அவன் வந்தாதான் சாப்பிடுவான்னு சொல்றாரு. சரி, நம்ம கூப்பிட்டு பார்ப்போம்னு தான் நினைக்கிறார். வையம் நிகழும் சிறு தொண்டர் மைந்தா வருவாய் என அழைத்தார். செய்யமணியே சீராளா வாராய் சிவனடியார் யாம் உயும் வகையால் உடன் உண்ண அழைக்கின்றார் என ஓலமிட அம்மா சொல்றாங்க. செய்யமணியே சீராளா அப்படின்னு கூப்பிடுறாங்க. வாராய் அப்படின்னு கூப்பிட்ட மாத்திரத்திலேயே பரமன் அருளால், அது தவிர வேற என்ன சொல்றது, இறைவனுடைய திருவருளால் பள்ளியில் நின்று ஓடி வருவான் போல. ஏன்னா அவங்க பள்ளியிலிருந்து தான் கூட்டிட்டு வந்தாங்க. அது போல பள்ளியில் நின்று ஓடி வருவான் போல எதிரே ஓடி வந்தார். அப்ப அம்மையார் என்ன பண்றாங்க, அவரை எடுத்து தழுவி கொண்டு தம்முடைய கணவருடைய கையில கொடுக்கிறாங்க. இனி சிவனடியார் திருவமுது உண்ணும் பேறு பெற்றோம் என எண்ணி
இல்லத்திற்குள்ளே வருகிறார். என் மகன் உயிரோட வந்துட்டான்னு கூட நினைக்கலங்க, இவன் இருந்தாதானே அடியார் சாப்பிடுவார்னு சொல்லியிருக்காரு, நல்ல வேளை இவன் வந்துட்டான் அப்படின்னு தழுவி கொண்டு தம் கணவர் கையில் கொடுத்தார். இனி சிவனடியார் திருவமுது உண்ணும் பேறு பெற்றோம் அப்படின்னு அந்த இல்லத்துக்குள்ள வர்றாங்க. அடியாரை அங்கே காணவில்லை. மனம் கலங்கி திகைப்படைந்தார், நிலத்தில் விழுந்தார், மனம் சுழல பெற்றார். அங்க அப்படிப்பட்ட காட்சிகள் பரிமாறி அந்த பரிகலத்துல இறைச்சி கரிய முதை காணாமல் அச்சமுற்றார். மறைந்து அருளிய பைரவ சங்கமராகிய அந்த சிவபெருமான் உமாதேவியாரோடு ஆறுமுக கடவுளோடு வெள்விடையின் மேல் ஆகாய வழி வீதியிலே வெளிப்பட்டு எழுந்தருளி திருமுடி துளங்க பரந்த அருள் நோக்கத்துடன் காட்சி கொடுத்து அருளினார் அப்படின்னு அங்க தெய்வ சேக்கிழார் வைக்கிறாங்க. நம்ம அறுபான் உண்மை நாயன்மார்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் ஒவ்வொரு மாதிரி காட்சி கொடுப்பார். ஒரு அந்தணனா வருவாரு, கடைசியா ஒரு வேதியனா இருப்பாரு, ஒரு மறைவனா இருப்பாரு, எப்படியோ பல விதமா வந்தாலும் நம்ம சிறு தொண்டருக்கு மட்டும் ஒரு ஆக சிறந்த ஒரு சிறப்பு என்னன்னா, விடை வாகனத்துல சிவபெருமான், உமாதேவி, ஆறுமுக கடவுள், அந்த சோமாஸ்கந்த மூர்த்தி இந்த வடிவில வந்தது அறுபான் உண்மை நாயன்மார்கள் நம்ம சிறு தொண்டருக்கு மட்டும்தாங்க. அப்படி வெல்விடையின் மேல் ஆகாய வீதியிலே வெளிப்பட்டு எழுந்தருளி அப்படி வரும் பொழுது அந்த சிவபூத கன தலைவர்கள், தேவர்கள், முனிவர்கள், விஞ்சியர்கள் எல்லாரும் புடை சூழ்ந்து துதிக்க எழுந்தருளி அந்த சோமாஸ்கந்த பெருமாளை அன்பில் சிறந்த சிறு தொண்டர், இவரை விட வேற அன்புக்கு யாரை சொல்வது, அன்பில் சிறந்த சிறு தொண்டரும் அவர் மனைவியாரும் மைந்தரும் தாதியரும் இப்படி குடும்பமா கண்டு தரிசித்து எப்படி உருகுறாங்க, என்பும் மனமும் கரைந்து உருக நிலமுற வீழ்ந்து வணங்கி எழுந்து நின்று துதித்தார்கள். இவர்கள் நால்வரும் தம்மை பிரியாதே வணங்கி இன்புற்று இருக்குமாறு தமது சிவலோகத்திற்கு தம்முடனே அழைத்து கொண்டு சென்று அருளினார் நம்முடைய எம்பெருமான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடைய இந்த திருவரலாறு சிறு தொண்டருடைய வரலாறு. அது கடைசி திருப்பாடல் 88வது திருப்பாடல என்ன கருத்து வரும்னா, கங்கை ஆற்றை சடையில் ஏற்ற இறைவருக்கு அடியவர் என்று கரி அமுதாக தம் களங்கமற்ற சிறந்த மகனாரை அறிந்து அங்கு அமுது ஊட்டவரும் அப்பெரும் பேற்றை பெற்றவரான சிறு தொண்ட நாயனார் தம் திருவடிகளை எம் தலையின் மீது தாங்கிக் கொண்டு வணங்கி அத்துணையால் மற்ற உயிர்கள் அப்படின்னு சொல்லி இப்போ சிறு தொண்டருடைய வரலாறை முடித்து எப்பொழுதும் போல தெய்வ சேக்கிழார் பெருமான் அடுத்த அடியாரை பத்தி அந்த வரிகள்ல சொல்லுவாரு. அது யாருன்னா, உயிர்கள் எல்லாம் வெவ்வேறாக பேசும் மொழிகளை எல்லாம் அறியும் தன்மையினால் கழறிற்று அறிவார். கழறுவது நம்ம பேசுறதெல்லாம் சொல்லுதல், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லும். அது போல மனிதர்கள் பேசுறது அந்த சொல் பொருளுடையது, அந்த விலங்குகள் பேசும் மொழிகள்லாம் கழறுதல்னு சொல்லுவாங்க. அந்த பேசும் மொழிகளையும் அறியும் தன்மை பெற்ற அந்த கழறிற்றறிவார் அப்படிங்கிற பெயரை பெற்ற நாயனாரை பற்றி இனி நாம் சிந்திப்போம் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்திருப்பார் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான். இந்த அளவுல இந்த இணைய வாயிலாக அனைத்து அடியார் பெருமக்களோட இந்த சிறு தொண்டரோட புராணத்தை, அது புராணம்ல நிகழ்வு, அதை நினைத்து அந்த உய்தி அடையும் அந்த பெரும் பேர், தன்னுடைய மகனால மீண்டும் பிறவாமை நிலைமையை, அந்த நிலையை, இந்த இறந்து பிறந்து அந்த அவநெறிக்குள்ள செல்லாம தவநெறியாகிய பிறவாமை நெறிக்கு செல்வதற்கு உயிரி பெறுவதற்காக அந்த அருமையான மகன் தன்னுடைய உயிரை ஈந்து தந்தையை ஒரு பெரிய நாயன்மார் வரிசையிலே கொண்டு போய் நின்ற அந்த சரித்திரத்தை அற்புத திருவாக்கை தெய்வ சேக்கிழார் வழியாக, நம்முடைய திருத்தொண்டர் தொகை வழியாக, திருத்தொண்டர் திரு அந்தாதி வழியாக, அது இன்னும் பட்டினத்தார் கூட சொல்லியிருப்பார், நான் வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லேன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லேன் நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லே நல்லேன் அப்படின்னு சொல்லி, நான் இனி ஆளாவது எப்படியோ காலத்தி அப்பனுக்கே நிறைவு பண்ணியிருப்பார். அப்படி இந்த 3 நாயன்மார்களுடைய அருட்செயலை மிக அருமையாக படம் பிடித்து காட்டியிருப்பார்.
துணை சிறப்புடைய அந்த சிறுத்தொண்ட நாயனாருடைய திருவடிகள் போற்றி போற்றி. தெய்வசேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் விழுகதன் புனல் வேந்தனும் ஓங்குக. ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம்.